என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தில் 3ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 143ஆம் குரல். குரல் என்னவென்றால், விழுந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை பொருந்தொழுகுபவர். இதன் பொருள் என்னவென்றால், ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடம் விருப்பம் கொண்டு தீமை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். கதையை பார்ப்போம். நண்பர்கள் ராஜசிம்மனும் ஜெயசிம்மனும் மீன்பிடி தொழிலில் வியாபாரிகள். இருவருக்கும் சொந்தமாக நாட்டுப்படகு, இயந்திர படகு என்று உண்டு. ஜெயசிம்மனுக்கு குழந்தைகள் இல்லை. ராஜசிம்மன் மனைவி கடல் கன்னி, 2 குழந்தைகள் என்ற குடும்பம் அவருக்கு உள்ளது. குழந்தைகளற்ற மனைவி ஜெயசிம்மன் மனைவி மச்சக்கன்னி. அடிக்கடி ராஜசிம்மன் குழந்தைகளை தன் வீட்டிற்கு அழைத்து தின்பண்டங்கள் தருவது, விளையாடுவது மச்சக்கன்னியின் வழக்கம். ராஜசிம்மன் பெரும்பாலும் கரையிலிருந்து உள்ளூர் தொழில் வரவு செலவு பார்த்துக் கொள்வார். ஜெயசிம்மன் கடலில் படகுகளுடன் சென்று மேனேஜ் செய்வது வழக்கம். கூட்டு தொழிலாக இருவரும் நடத்தி வந்தனர். மற்றவர்களுடன் தொழில் போட்டியும் உண்டு, பொறாமையும் உண்டு. மச்சக்கன்னி அழகு, சற்று வெகுளி. குழந்தைகள் இல்லாததால் வெளி உலகம் வர தயங்கி வீட்டில் இருப்பதே வழக்கம். ராஜசிம்மன் தன் குழந்தைகளை ஜெயசிம்மன் வீட்டிற்கு அழைத்து வரும்போது மச்சக்கன்னியிடம் விரும்பி பேசுவார். அவள் அழகையும் குழந்தைகளுடன் விளையாடி கவனித்துக் கொள்வதையும் பாராட்டி பேசுவார். மச்சக்கன்னி இதனால் மனம் மகிழ்ந்து பேசுவது வழக்கம். ராஜசிம்மன் வீட்டு தின்பண்டம் குழந்தைகளுடன் மச்சக்கன்னிக்கும் எடுத்து வருவார். அவளும் விரும்பி சாப்பிடுவாள். ஜெயசிம்மன் வீட்டில் அல்சேஷன் நாய் டைகர் புஷ்டி, பலம், அழகு வாய்ந்தது. மச்சக்கன்னியின் ஓய்வு நேரம் இதனுடனேயே தன் குழந்தையை போல பாவித்துக் கொள்வாள். வேறு யாரையும் டைகர் மச்சக்கன்னியிடம் அண்ட விடாது. நண்பர்கள் இருவரும் பொழுதுபோக்கு மேற்பார்வைக்கு சொகுசு எந்திரப்படகு ஒன்று வைத்துள்ளனர். அதை இரு குடும்பமும் உறவினருடன் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வர். ராஜசிம்மன் மச்சக்கன்னியிடம் கடல் பயணம், கடல் காற்று, சுகம் அனுபவிக்க வேண்டியது என்று சொல்வார். அங்கு வரும் போதெல்லாம் டைகருக்கு மீன், மாமிசம் உணவு போட்டு பழக்கிக் கொண்டார் ராஜசிம்மன். நண்பர் இருவருக்கும் சொகுசு படகு ஓட்டவும் தெரியும். சொகுசு படகில் உணவு, வேறு உபயோகப் பொருட்களை எடுத்துச் சென்று இந்திய கடலோர காவல்படை கப்பல் எதிர்பட்டால் அவர்களுக்கு தருவது நண்பர்கள் வழக்கம். ஒரு சமயம் ஜெயசிம்மன் உறவினர் தொடர்பான முக்கிய விஷயமாக 4-5 நாட்கள் வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் ராஜசிம்மன் கடலில் படகுகளின் பொறுப்புகளை பார்த்து கொண்டார். அந்த கடல் பயணத்தில் மச்சக்கன்னியை அழைத்து சென்று சந்தோஷப்படுத்துவதாக அவளிடம் சொல்லி தன் வீட்டு உணவுகளையும் எடுத்துக்கொண்டு சென்றார். தானே சொகுசு படகை ஓட்டுவதாக கூறி இருவரும் செல்ல டைகர் சிறிது தாமதித்து படகில் தாவி ஏறியது. இது இருவருக்கும் தெரியாது. ராஜசிம்மன் தொழில் போட்டியாளர்கள் இதை அறிந்து படகை எடுத்து செல்லக்கூடாத வெடிமருந்து மற்ற பொருட்களை ரகசியமாக ஏற்றி இருந்தனர். ராஜசிம்மன் கடலில் செல்லும் போது மச்சக்கன்னிக்கு பலவற்றை காண்பித்துக் கொண்டே பேசிக்கொண்டே அருகில் சென்று தொட்ட வண்ணம் பேசிச் சென்றார். மச்சக்கன்னி விலகி விலகி சென்றால் மதிய உணவில் மயக்க மருந்து கலந்த உணவை மச்சக்கன்னிக்கு கொடுக்க, அது மச்சக்கன்னி விரும்பாத உணவாக இருந்ததால் வேண்டாம் என்ற கூற ராஜசிம்மன் அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வற்புறுத்தி ஊட்ட மச்சக்கன்னி திமிர டைகர் ஓடி வந்து ராஜசிம்மன் மேல் பாய, எஜமான விசுவாசம் கொண்ட டைகரின் எதிர்பாராத தாக்குதலால் ராஜசிம்மன் தடுமாறி போனான். அப்போது அங்க வந்த கடற்படை கப்பல் இவரது சொகுசு கப்பல் திசை மாறி செல்வது அறிந்து
அங்கு வந்து ராஜசிம்மனை டைகரிடமிருந்து காப்பாற்றினர். ஆனாலும் டைகர் தன் மோப்ப சக்தியால் வேண்டாத வெடிப்பொருள் மற்றவற்றை பார்த்து குறைக்க கடற்படையினர் அதனை கண்டிருந்து தவறான நாட்டு துரோக செய்ய என்று ராஜசிம்மனை கைது செய்தனர். டைகரின் எஜமான விசுவாசம், கடற்படையினரின் தேச விசுவாசம் கூட இல்லாமல் நண்பனுக்கு துரோகம் செய்ததால் அந்த சிறை தண்டனையை ராஜசிம்மன் ஏற்று வருந்தினான். ஊரில் எப்படி வாழ்வது என்று மச்சக்கண்ணி சற்று புரிந்து அதை வெளியே சொல்லாமல் வாழ்ந்தாள். இத்துடன் இக்கதை முடிகிறது. நண்பர்களே, நண்பர்களுள் உள்ள அன்பு பிணைப்பு என்பது ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஒரு சில உணர்வுகளால் அந்த ஸ்திரமான நட்பு மாறுபடும் போது அது நட்பு என்றே கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழல் நமது சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இதனால் பல துக்கங்களும் துயரங்களும் கூட வந்துள்ளன. இதை தவிர்க்க வேண்டும். இது மனித குணத்திற்கு ஒத்துக்கொள்ளாதது, நட்புக்கு ஒத்துக்கொள்ளாதது என்று திருவள்ளுவர் ஆணித்தரமாக இக்குறளில் வலியுறுத்துகிறார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன், பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, எதையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை சில கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவரும் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.